வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை ஏகாதசிக்குமான தெய்வமா நம்ம பார்க்கறது வாக்னிவாசினி. இவள் அக்னி மண்டலத்தில் உரையக்கூடிய தெய்வமா நம்ம பார்க்கிறோம். நம்ம உடலில் மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மையம் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் மையத்துல குண்டலினியாக விளங்கக்கூடிய சக்தியும் இவள் தான். அப்ப அந்த தெய்வத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, முக்தி பேர் அடையணும் அப்படின்னு சொன்னா வாக்னிவாசனுடைய துணை அப்படிங்கிறது அவசியமா தேவைப்படும். அதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வம் குண்டலினி மட்டும் இல்லாம ஆக்ஞா மற்றும் இருக்கக்கூடிய மணிப்பூரகம் அத்தனை ஆற்றல் மையங்களையும் துலங்க வைக்கக்கூடியவளா இருக்கிறார். இந்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு தடைப்பட்டு இருந்த நிறைய விடயங்களை முழுமையாக அனுபவிக்க வைக்கக்கூடியவள் வாக்னிவாசன். எல்லாத்தையும் சாச்சுரேட்டட்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல, அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கே நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவா. நிப்பாட்டிட்டு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, காசா பணமா செல்வமா புகழா பேரா எல்லாம் கிடைச்சிருச்சு, இப்ப அடுத்து என்ன, அப்ப முக்தி வேணும் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் பார்க்க வைத்து இறுதியில் முக்தி நிலையில் சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வாக்னிவாசினி. அதனாலதான் இவளை வரமுக்த தாரிணி அப்படின்னு சொல்றாங்க.